பிரதமர் மோடியையும் அவரது தாயையும் அவதூறு செய்த இண்டி கூட்டணியை கண்டித்து செப்டம்பர் 4ஆம் தேதியான இன்று தேஜா கூட்டணி பீகாரில் முழு அடைப்பு நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து பீகார் மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஷ்வால் கூறும்போது, மாநிலம் தழுவிய இந்த முழு அடைப்பு போராட்டம் செப்டம்பர் 4ஆம் தேதி அதிகாலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அத்தியாவசிய சேவைகள், குறிப்பாக மருத்துவ சிகிச்சைகள், ரயில் போக்குவரத்து எப்போதும் போல இருக்கும். இந்த போராட்டத்தை பீகார் மாநில பாஜக மகளிர் அணி முன்னின்று நடத்தும் என்று கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க திமுக தீவிரம் காட்டி வருகிறது. மறுபக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளனர். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனித்து போட்டியிட நினைத்த நிலையில் கட்சி தலைமை வேறு முடிவெடுத்தது. அண்ணாமலைக்கு தேசிய அளவு முக்கிய பதவி வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று பாஜக மேலிடம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பாஜக நிர்வாகிகள் கூறும்போது, தேசிய தலைவர் மாற்றம், மத்திய அமைச்சரவை மாற்றம் ஆகியவை அடுத்தடுத்து நிகழப்போகின்றன. அதன் பிறகு பாஜகவில் அண்ணாமலைக்கு என்றும் அமித்ஷா சூசகமாக கூறியுள்ளார். முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படாது. பாஜகவில் அவருக்கு தேசிய அளவு முக்கியத்துவம் வழங்கப்படும். இது அண்ணாமலையின் ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்க வரும் 10ஆம் தேதி வரை காலக்கெடு அளிப்பதாக ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார். முன்பு விதிக்கப்பட்ட காலக்கெடு கடந்த மாதம் 31ஆம் தேதியுடன் முடிந்த நிலையில் தற்போது மீண்டும் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்து திரும்பிய பின்னரே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பும் வெளியானது. எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் அதிருப்தியில் உள்ளதாக நேற்று முன்தினம் தகவல் வெளியானது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் 5ஆம் தேதி மனம் விட்டு பேசப் போகிறேன் என்று கூறியிருந்தார். இதனிடையே நேற்றும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறும்போது, 5ஆம் தேதி கட்சி அலுவலகத்தில் தான் கூட்டத்தை வைத்திருக்கிறேன். என்னுடைய கருத்தை சொல்வேன். 9 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து கருத்து சொல்வேன். அதிமுக தொண்டர்களின் கருத்தை பிரதிபலிப்பேன். கட்சி நிர்வாகிகள் யாரையும் நான் அழைக்கவில்லை. ஆதரவாளர்கள் விருப்பப்பட்டு தானாக என்னுடன் வருகிறார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மேலும் பாஜக முக்கிய தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், கேசவ விநாயகம், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆலோசனை நடத்தினார். அமித்ஷா இல்லத்தில் வைத்து ஆலோசனை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அண்மை காலங்களில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளிடையே பல்வேறு விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகளும் உட்கட்சி பூசல்களும் அதிகரித்து வருவது தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு நல்லதில்லை என்றும், தேர்தல் நெருங்கி வருவதால் இதுபோன்ற விவகாரங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு அமித்ஷா அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அப்பா நடத்தி வரும் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் எம்எல்சி சந்திரசேகர ராவ் தலைமையிலான ஆட்சியின் போது கட்டப்பட்ட காளேஸ்வரம் அணையின் ஒரு தூண் சரிந்து விழுந்த நிலையில் ஊழல் புகார் எழுந்தது. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணை என்று அறிவிக்கப்பட்ட நாள் முதலே எம்எல்சி கவிதா தமது கட்சியினர் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். குறிப்பாக அணை கட்டுமானத்தின் போது அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த ஹரீஷ் ராவ், எம்பி சந்தோஷ் ஆகியோர் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அதனால் தனது தந்தைக்கு அவப்பெயர் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். கவிதாவின் ஊழல் குற்றச்சாட்டு பாரத் ராஷ்டிரிய சமிதியில் பெரும் புயலை கிளப்பியது. உட்கட்சி பூசலின் உச்சகட்டம் என்று விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கட்சியில் இருந்து கவிதா திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை தந்தை சந்திரசேகர ராவ் தான் பிறப்பித்தார். தந்தை மகள் இடையிலான மோதல் காரணமாக கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்திருந்தனர். இந்த நிலையில் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக கவிதா அறிவித்துள்ளார். தமது எம்எல்சி பதவியையும் ராஜினாமா செய்வதாகவும் இதற்கான கடிதத்தை சபாநாயகருக்கு அனுப்பிவிட்டதாகவும் கூறியுள்ளார். மக்களுக்கு உதவ முயன்ற பாஜக நிர்வாகி திமுக நகராட்சி தலைவர் மிரட்டும் ஆடியோவை வெளியிட்டு மத்திய அரசு திட்டங்களை திமுக முடக்க பார்க்கிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பழனி பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசின் ஸ்வாநிதி மற்றும் முத்ரா கடனுதவிகள் அவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்து கொடுக்க முயன்ற திண்டுக்கல் பாஜக மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பரமேஸ்வரியை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டியுள்ளார் பழனி திமுக நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி. அதிலும் எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதோ அவர்கள் சொல்வதை கேளுங்கள் என்ற துணியில் அவர் பேசியிருப்பது அதிகார மமதையின் வெளிப்பாடு. திமுகவினரின் இந்த ஆணவ போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. மக்களுக்கு பலனளிக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை ஆளும் அரசும் செயல்படுத்த மாட்டார்கள், அவற்றை மக்களிடையே கொண்டு சேர்ப்பவர்களையும் விடமாட்டார்கள் என்றால் இது என்ன விதமான மனநிலை?
ஒருவேளை மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டால் தங்களின் மடைமாற்று நாடகங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் என்று திமுக அரசு அஞ்சுகிறதா? அடக்குமுறைகளாலும் அதிகார துஷ்பிரயோகத்தாலும் எங்களின் மக்கள் பணியை திமுகவால் ஒடுக்கிவிட முடியாது. மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பவர்களையும் நலிவடைந்தோரின் நலன் விரும்பிகளையும் கண்டால் திமுகவிற்கு அப்படி என்ன ஒவ்வாமை என்பது புரியவில்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.